அண்ணா வணக்கம். நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என்ன இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்களா? என்ன காரணத்துக்காக? என்ன கேட்டிருக்கீங்க கலெக்டர் ஆபீஸ்ல? வணக்கங்க. என் பேரு சி கதிர்காமன், மாநில துணை செயலாளர், நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோம். விருதாச்சலங்க. மெயினாக மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்னைக்கு சந்திக்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவுடைய முக்கியமான கோரிக்கை 2 கோரிக்கைங்க. இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குடுவையை தடை செய்யணும். 2வது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காங்களா, உங்களுக்கே தெரியும், எங்கே போனாலும் இதுதான் இருக்கு. புரியுதாங்க? இந்த போலீஸ் போகாத இடத்துல கூட புகை போகுதுன்னு சொல்லுவாங்க. அதை விட யாரும் போகாத இடத்துல கூட இந்த நெகிழி அரக்கன் இருக்கிறான். அதை இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்து கண்ணாடி பாட்டில் நீங்க திரும்ப பெறுறீங்களோ, அதே போல நீங்க இந்த பிளாஸ்டிக் குடுவைகளை, நெகிழி குடுவைகளை, ஒரு தரம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெறணும். அதுக்காக நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். முற்றிலும் இதை தடை செய்யணுங்கிற ஒரே நோக்கம் தாங்க. இப்போ வணிகர்கள் பயன்படுத்துறாங்க அந்த பிளாஸ்டிக், அதுக்கு இது அதையும் தடை பண்ணணும்னா அதுக்கு மாற்று ஐடியா என்ன வச்சிருக்காங்க? அரசு இதை எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, மாற்று நிறைய இருக்குது, யாரும் பயன்படுத்த மாட்டாங்களே. இதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காலத்துல பேப்பர்ல கவருக்கு கட்டி தானே கொடுத்தான், சணல் கயிறு கட்டி தான் கொடுத்தான். இன்னைக்கு ரப்பர் பேண்டை போடுறான், ஸ்டாப்லர் அடிக்கிறான், பிளாஸ்டிக்கை இப்படி இழுத்து கட் பண்ணி ஒட்டி தரான். அப்ப செய்யணும்னு நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். மக்கள் இலவசமா நல்லா சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக என்ன பண்றது, ஒரு நரகத்தை நோக்கி தான் போறாங்க. வணிகர்கள் பயன்படுத்துற பிளாஸ்டிக் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் நாங்கள் இப்போதைக்கு பிரதானம். ஏன்னு கேளுங்க, இது இதனால இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம், இந்த கப்பலை மழை பெய்யுதுன்னு வச்சுக்கலாம், தண்ணி உள்ளே போயிடும். தண்ணி உள்ளே போனால் என்ன ஆகும்? டெங்கு, மலேரியா, கொசுக்கள் பரவும். இதனால மக்களுக்கு காய்ச்சல், ஜுரம் வரும். 2வது பார்த்தீங்கன்னா, இது நிலத்தடி பெய்கிற மழை உள்ளே போகாது, நிலத்தடி நீர் கிடைக்காம போயிடும். இதுதாங்க பெரிய பிரச்சனை, இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை இதுதான் ஒழிக்கப்படணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனு முக்கியமா அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சிஎம் சாருக்கு போகும். இந்த உங்க ஊடகத்தின் வழியா கேட்கிறோம், சிஎம் சார் அவர்களே, தயவு செய்து இதை நீங்க தடை செய்யணும். நீங்க அப்படி தடை செஞ்சீங்கன்னா இந்த நடவடிக்கை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்பதை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எத்தனையோ முறை ஆட்சிகள் மாறுது, ஆனா இதை பத்தி யாருமே கவலைப்படுறதே இல்லை. தயவு செய்து இதை தடை செய்யணும், அரசாங்கம் தடை செய்யணும், திரும்ப பெறணும். ஏற்கனவே பயன்படுத்தினதை திரும்ப பெறணும். எத்தனை பேர் குப்பை பெருக்கிற தொழில் பண்றாங்க இல்லையா, கிலோவுக்கு இவ்வளோ 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு சொன்னாங்களே, உங்களுக்கு 6 மாசத்துல இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறிடும், பிளாஸ்டிக்கை ஒழிச்சிடும், இந்த அரக்கன் இல்லாம போயிடுவான். ஏன்னா 15 ஆண்டுகளா இதே கண்டினியூவா நீங்க இப்படிதான் மனுக்கள் கொடுக்கறதும் வாங்குறதுமா இருக்காங்க. இப்ப புதுசா ஆட்சி வந்திருக்கு, ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. இப்ப நீங்க இது நடக்கும், சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா? சாத்தியப்படணும்ல, சாத்தியப்படணும். அதனாலதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க புதிய அரசாங்கம் மாற்றம்னு சொல்லி. ஏதோ மாற்றம் ஏதோ வந்துட்டாங்க. நாங்க ஒவ்வொரு அரசாங்கமும் இருக்கும் போது நாங்க தடை செய்ய போராட்டங்கள் நடத்துறோம். ஆனா இதுவே நாம் தமிழர் கட்சியா இருந்தா போராட்டத்துக்கு அவசியமே கிடையாது. ஒரே கையெழுத்து, எங்க அண்ணா சீமான், பிளாஸ்டிக் நெகிழி தடை, வேலை முடிஞ்சது, அடுத்த வேலையை பார்க்கலாம். சரி, எங்க அண்ணனே ஒரு ஆர்டர் போடுவாரு, எப்ப எங்கெங்க பிளாஸ்டிக் குப்பெல்லாம் இருக்கோ 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு கிலோவுக்கு எடுத்துங்க, தமிழ்நாடு முழுக்க மலை போல இருக்கு, எடுங்க. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய வரைவுல இருக்குது. எப்படின்னு கேளுங்க, பிளாஸ்டிக்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி அதை புனரமைப்பு செய்யறது, மாற்றுறது, அதாவது என்ன சொல்றது, மறுசுழற்சி பண்றது எப்படி, எல்லாமே இருக்குது. எங்ககிட்ட எல்லா ஐடியாவும் இருக்கு. மக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போடல. ஆனா மக்களுக்காக நாங்க தொடர்ந்து இந்த களத்துல இருப்போம், இருந்து கொண்டே இருப்போம். ஓகேண்ணா, நன்றிண்ணே, மகிழ்ச்சி. நன்றி நன்றி, வணக்கங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் விருதாச்சலத்திலிருந்து வரோம். சுற்றுச்சூழல் பாசறை நாம் தமிழர் விஷயம். இதுல என்னன்னாங்க ஐயா, ஏற்கனவே நீங்க தடை பண்ணிருக்கீங்க, இந்த அரசாங்கம் தடை பண்ணிருக்கு. 2019 பண்ணியிருக்காங்க, வனத்துறையும் பண்ணியிருக்கு, சுற்றுச்சூழலும் பண்ணியிருக்குங்க. ஆனா அது யாரும் மதிக்கிறது இல்லை. இப்போ புதிய ஆட்சி இருக்கு. இந்த கடலூர் மாவட்ட இந்த ஆட்சித்தலைவர் மூலிமா நீங்க அரசுக்கு நீங்க செவி பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க எங்க போய் நின்றாலும் உங்களை சுற்றி ஒரு 5 அடியில ஒரு கப்பு இருக்கும். கல்யாணம், காது குத்தி, கருமாதி, மது துக்கமா இருந்தாலும் சரக்கு அடிக்கிறான். மெயின் சரக்கு. நீங்க மது தடை பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க இது பிளாஸ்டிக் மெயின் இதுதான். இந்த அரக்கம், இந்த அரக்கனை இதை நீங்க தடை பண்ணணும். 2வது பாத்தீங்கன்னா, சரிங்க தடை பண்ணிட்டோம், வேற என்னங்க அப்படின்னா, நீங்க இதை திரும்ப பெறணும். தயவு செஞ்சு அரசாங்கம் இந்த ஏற்கனவே இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்குது, அதை நீங்க குறைந்த விலைக்கு 1 ரூபாய்க்கு 50 காசு கிலோ அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் திரும்ப பெறணுங்க. திரும்ப இந்த
தூய்மையான பசுமையான தமிழகத்தை உருவாக்கணும்னு உங்களுக்கு கேட்டுக்கிறோம். கண்டிப்பா செய்யணும். ஒரு அவேர்னஸ்க்காக தான், உங்களை எதுவும் தொந்தரவுக்காக இல்லை. கண்டிப்பா நீங்க வந்து புதிய முதலமைச்சர் ஐயா சிஎம் நீங்க சொல்லுங்க. தயவு செஞ்சு இதை வந்து தடை பண்ணி இதை தடை பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒரு நடவடிக்கை உங்களை வந்து பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படும் கண்டிப்பா. ஏன்னா மக்கள் தொகையை விட இது அதிகமாகிடும். இன்னும் நிறைய அதுதான், நீங்க எங்க போனாலும், நீங்க ஒரு கல ஆய்வுக்கு போறீங்க, சரி ஒரு யூரின் போய் பாஸ் பண்ணலாம்னு போவீங்க, உங்களை சுத்தி இதுதான் கிடக்கும். நிலத்தடி நீர் மாசாகுது. இதுல மழை தண்ணி பெஞ்சிருந்தா டெங்கும், டெங்கு, மலேரியா, கொசு எல்லாமே இதுல வரும். அதனால உங்களை நாங்க முழுமையா நம்புறோம். நாங்களும் பல பல போராட்டங்களை நடத்துறோம். சரி, சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அனுமதிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார்.